பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் மகிழா. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழா அரசு விழாவாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி மாநகர ஒத்தக்கடை சந்திப்பில் அமைந்துள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், அமைச்சர்கள் கே நேரு, மெய்யநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து முத்தரையர் சங்கத்தை சேர்ந்த பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். மேலும் அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இதேபோன்று மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்தரையர் மணி மண்டபத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இவ்விழாவில் திருச்சி மாநகர், திருச்சி மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து முத்தரையர் சங்கத்தை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொள்வதால் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையின்படி உத்தரவின்படி இவ்விழாவில் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஒத்தக்கடை பகுதியிலிருந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒத்தக்கடை சந்திப்பில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு 100 மீட்டர் முன்பே காவல்துறை இரும்பு தடுப்புகளை வைத்து தடுத்து நடந்து சென்று மாலை அணிவித்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.